நான் படித்ததில் எனக்கு பிடித்த சந்தித்த வேலை தொடரின் 8வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். சாதனாவோட வாழ்க்கையில ஏதோ பெருசா நடந்திருக்குப்பா. அதனால தான் அவ ஆண்கள் என்றாலே விருக்கிறா. அவளோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த நிகழ்வுல இருந்து அவளை வெளியில கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் என்னோட காதலை சொல்லி அவளை சம்மதிக்க வச்சு அப்புறம் தான் நீங்க சொன்னது எல்லாம் நடக்கும் என்று உறுதியுடன் அபி கூற மூவரும் அபியை பெருமையாக பார்த்தனர். அதுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் என்று மூவரும் கேட்க அபி வாசுகியிடம், எனக்கும் தெரியல. கொஞ்ச நாளாக தான் சாதனா என் முகத்தை பார்த்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. இப்போ போய் உன் மனசில் என்ன இருக்குது, உன் கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீயும் வேண்டாம் உன் வேலையும் வேண்டான்னு போயிடுவா. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக தன்னுடைய கூட்டிலேருந்து வெளியில் வந்தவா சுத்தமாக ஒடுங்கிடுவா. அதான் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறேன் என்று குழப்பத்துடன் கூறினான் அபி. நாளைக்கு நாம சாதன வீட்டுக்கு போகலாம் என வாசுகி உறுதியுடன் கூற ஏதோ யோசனை செய்த அபி தன் அன்னை கூறியதை கேட்டு திகைத்தான். என்னம்மா, இப்போ தானே சொன்னேன் சாதனாவை சரி பண்ணிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போகணும்னு. இப்போ இப்படி சொல்கிறீங்களே என அழுத்து கொண்டான் அபி. டேய் முந்திரிக்கிட்ட, நான் சொல்ல வரதை முழுசா கேட்டுட்டு அப்புறமா நீ சொல்ல வந்ததை சொல்லு என்று அபியை அதட்டினார் வாசுகி. அபி அமைதியாக இருக்கவும், நாம நாளைக்கு சாதனா வீட்டுக்கு போகலாம். ஆனால் சாதனா இல்லாதப்போ, சாதனா வேலைக்கு போன உடனே நம்ம வீட்டுக்கு போகலாம். அவங்க அம்மா கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி அபி அவ மனசுல இருக்கிறத சாதனாவோட அம்மா கிட்ட சொல்லணும் என்று அபியிடம் சொன்னார் வாசுகி. இதுக்கு சாதனா அம்மா ஒத்துக்குவாங்களா? என்று அபி சந்தேகமாக கேட்க, எந்த தாயும் தன் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க மனசில் நம்பிக்கை வர மாதிரி பேசுறது உன் கையில் தான் இருக்குது. உன் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டா நீ கேட்காமலேயே அவங்களே சாதனாவை பற்றி சொல்லுவாங்க என்று வாசுகி கூற அபி தன் அன்னையை தூக்கி சுற்றி, அம்மா தேங்க்யூம்மா, ஐ லவ் யூம்மா என்று உற்சாகத்தில் அவரை சுற்றி கொண்டிருந்தான். டேய் போதுண்டா, என் பொண்டாட்டிக்கு தலை சுத்த போகுது என்று தனசேகர் அவனை கடிந்தார். எப்படிம்மா உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு என்று வியந்தவர் அபி கேட்க, டேய் தம்பி பையா, உனக்கு தொழிலில் இருக்கிற புத்திசாலித்தனம் வாழ்க்கையில் இல்லடா என்று அவனை கிண்டல் செய்தவர். சாதன விஷயத்தில் மூளை சொல்கிறத கேட்காம மனசு சொல்கிறத கேளு, உனக்கு தானா தெரியும் என்று இலவச அறிவுரையும் வழங்கினார். நாளை தாங்கள் அழப்போவது தெரியாமல் அந்த குடும்பம் சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தது. எதையும் சிரித்த முகத்துடனே பேசி முடிக்கும் வாசுகி கண்ணீரில் கரைய போவது தெரியாமல், அழுவது என்றால் என்னவென்று அறியாத அபியின் கண்கள் கண்ணீர் விடுவதை தவிர வேறு எதுவும் செய்ய தோன்றாமல் இருக்கப் போவதை அறியாமல் அவர்கள் நால்வரும் சந்தோஷமாக சாதனா வீட்டிற்கு செல்வதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கே அபியின் குடும்பம் சாதனாவை பற்றி பேசிக் கொண்டிருக்க, இங்கே சாதனாவோ தன் வருகைக்காக அங்கு 4 ஜீவன்கள் காத்து கொண்டிருப்பதை பற்றி அறியாமல் எப்பவும் போல தன் அன்னையிடம் இன்று அலுவலகத்தில் நடந்ததையும் கோவிலில் நடந்ததையும் மலர்ந்த முகத்துடன் கூறினாள். ஆனால் ஐயர் சொன்னதை மட்டும் அம்மாவிடமிருந்து மறைத்து விட்டாள். மகளின் மலர்ந்த முகத்தை பார்த்த மங்கைக்கு சந்தோஷமாக இருந்தது. கொஞ்ச நாட்களாகவே சாதனாவிடம் சிறிது மாற்றம் தோன்றியிருப்பதைக் கண்டு தாயுள்ளம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. அதற்கு காரணம் எதுவாக அல்லது யாராக இருந்தாலும் அவருக்கு மனதார நன்றி கூறினார் அந்த தாய். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன் என்று சாதனா சற்று தயக்கத்துடன் சொல்ல ஆரம்பித்தாள். 2 நாட்களுக்கு முன்பு பேருந்தில் ஒரு ரவுடிக்கும் தனக்கும் நடந்த சண்டையை கூறி அன்று மாலை மீண்டும் அவர்கள் 5 பேராக தன்னிடம் வம்பு இழுத்ததையும் கூறினாள். என்ன சொல்கிற சாதனா, உனக்கு ஒன்றும் இல்லையே என்று பதட்டத்துடன் தன் மகளை ஆராய்ந்தபடி, இதை நீ ஏன் முன்னாடி என்கிட்ட சொல்லலை, அவங்கக்கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிச்சு வந்த என்று கோபமாக தொடங்கி கேள்வியாக முடித்தார். சாதனா தன் அன்னையின் பதட்டத்தை தணிக்கும் விதமாக அவருக்கு தண்ணீர் குடிக்க கொடுத்து, அம்மா பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்து 2 நாளாச்சு பாருங்க, உங்கள் முன்னாடி நான் நல்லா தான் இருக்கேன் என்று தாயிடம் சமாதானமாக பேசியவள், நீங்கள் இப்படி பயந்து பதட்டப்படுவீங்கன்னு தான் நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லலை என்று தன் அன்னையிடம் சொல்லாததற்கு விளக்கம் அளித்தவள், இன்னைக்கு ஏன் சொன்னேன்னா அந்த பிரச்சனையோட தாக்கம் குறைஞ்சிடுச்சு. அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட சொல்லாமல் மறைக்கிறது என்னமோ தப்பு மாதிரி இருந்துச்சு, அதான் இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் என்றவள் அந்த ரவுடிகளிடம் இருந்து அபி தன்னை காப்பாற்றியதையும் சொன்னாள். அவன்தான் தன்னை வீடு வரை வந்து விட்டதையும் சொன்னாள் சாதனா. சாதனா சொன்னதை கேட்ட மங்கை தன் மகள் எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து தப்பியிருக்கிறார் என்று நினைத்து பார்த்தவருக்கு பயத்தில் மனம் நடுங்கியது. அதே சமயம் தன் மகளை காப்பாற்றிய அபியிடம் நன்றி பெருகியது. என்னடா சாது, உங்கள் எம்டி சார் உனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க, வீடு வரைக்கும் வந்தவங்கள வீட்டுக்கு கூப்பிடாம விட்டுட்டியே என்று ஆதங்கப்பட்டார் மங்கை. இல்லைம்மா, அவங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நாம் நன்றி சொன்னாலும் அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் வேற யார் இருந்தாலும் அப்படி தான் செஞ்சிருப்பேன்னு சொல்லுவாங்க என்று அவனை பற்றி அறிந்தவன் போல சாதனா கூற, மகளின் பேச்சை கேட்டு வியப்படைந்தார் அவளின் அன்னை.
மறுநாள் காலை அனைவருக்கும் அழகாக விடிந்தது. சாதனாவிற்கு இன்று ஏனோ மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. அது ஏனென்று அறியாமல் அதை அனுபவித்து கொண்டு அலுவலகத்திற்கு தயாரானாள். மகளின் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கண்ட மங்கை, இது எப்போவுமே நிலைத்திருக்கணும் ஆண்டவா என்று வேண்டிக் கொண்டார். சாதனா காலை டிஃபனை உண்டுவிட்டு மதிய லஞ்சை தன் பையில் எடுத்து வைத்து கிளம்பியவளிடம், சாதனா பார்த்து போயிட்டு வாடா, யார்கிட்டையும் சண்டை போடாதடா. அன்னைக்கு அந்த தம்பி வந்ததுனால பரவாயில்ல, இல்லைன்னா என்னவாயிருக்கும். அம்மாவுக்காக அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட இருந்து ஒதுங்கிடுடா என்று அறிவுரை கூற அன்னையின் மனதை உணர்ந்து சரி என்று கூறி மங்கையின் கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டு கிளம்பினாள் சாதனா. அலுவலகம் வந்த சாதனாவிடம் மது காலை வணக்கம் கூறினாள். சிறிது நேரத்தில் சாதனாவிற்கு ஏதோ வெறுமையாக இருந்தது. அது ஏன் என்று புரியவில்லை. ஆர்வம் இல்லாமல் வேலை பார்த்து கொண்டிருந்தவளிடம் பிரபு வந்து போன மாதம் வரவு செலவுகளை பிரிண்ட் அவுட் எடுத்து தர சொன்னான். இந்த மாதிரியெல்லாம் அவங்க தானே கேட்பாங்க. இப்போ பிரபு வந்து கேட்குறாரு. காலையிலேருந்து அவங்கள பார்க்கவே இல்லையே, ஆஃபீஸ்க்கு வந்தாங்களா வரலையான்னு தெரியலையே, எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று யோசனை செய்தவளை, அடியை யார் ஆஃபீஸ்க்கு வந்தால் உனக்கென்ன, வரலன்னா உனக்கென்ன, உன் வேலையை மட்டும் பாரு என்று மனசாட்சி அவளை அதட்ட சாதனா தன் எண்ணத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு பிரபு கேட்டதை மதுவிடம் கொடுத்து அனுப்பினாள். அங்கே சாதனாவின் நாயகனோ தன் அன்னையை பாடாய் படுத்தி கொண்டிருந்தான். அம்மா சீக்கிரமா வாங்கம்மா, அந்த ஆன்ட்டி வெளியில எங்கேயாவது போயிட போறாங்க என அவசரப்படுத்தினான். தன் பேரனின் அவசரத்தையும் பதட்டத்தையும் பார்த்த பாட்டி, டே பேராண்டி, என் பேத்தி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என் மருமகளை இப்படி படுத்துறியே, அவள் வந்துட்டா என் மருமகளை என்ன பாடுபடுத்துவ என அபியை கிண்டல் செய்தார். ஆமா, உங்க பேத்தியும் உங்க மருமகளும் என்ன படுத்தாம இருந்தா சரி. இப்பவே அம்மாவுக்கு அவ விசிறி ஆயிட்டா, இதுல மருமகளா என் பாடு திண்டாட்டம்தான் என பெருமையாக அழுத்து கொண்டவன் திரும்பவும் தன் அன்னையை அழைக்க வாயை திறக்க நினைத்தான். அப்போது அவள் கிளம்பி வரவும் அவன் வாயை மூடிக்கொண்டான். நிதானமாக வந்த வாசுகி, ஏண்டா இப்படி அவசரப்படுத்துற, மணி என்னன்னு பாத்தியா என்று கோபத்தோடு கேட்க அப்பொழுதுதான் மணியை பார்த்தான். அதில் 9:30 என காட்ட அசடு வழிந்தான் அபி. இப்போ சாதனாவே அவங்க வீட்டிலேருந்து கிளம்பியிருக்க மாட்டா, நீ அங்கே போய் என்ன பண்ண போற என வாசுகி கேட்க அபி அமைதியாக இருந்தான். இங்கே பாரு அபி, சில விஷயங்களில் நிதானத்தை கடைப்பிடிச்சாதான் நாம் நினச்சதை அடைய முடியும், புரிஞ்சுதா? அதுவும் சாதனா விஷயத்தில் நீ ரொம்பவே நிதானத்தை கடைப்பிடிக்கணும் என்று அறிவுரை வழங்கியவர் அவளின் முகத்தை நிமிர்த்தி, அம்மா இருக்கேல்ல, அப்புறம் எதுக்கு இந்த பதட்டம், சாதனாவை நம்ம வீட்டுக்கு வர வச்சிடலாம் என ஆறுதல் கூறியவர் அபி என அழைக்க அவன் நிமிர்ந்து பார்த்தான். சாதனாவோட கடந்த கால வாழ்க்கையில் என்ன வேணும்னாலும் நடந்திருக்கலாம் என்றார் வாசுகி. அந்த என்ன வேணும்னாலும் என்பதை அழுத்தி சொன்னவர் பின்பு, அதை கேட்டு உன் மனசு சஞ்சலப்படவோ அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற எண்ணமோ வரவே கூடாது. அதை விட முக்கியம், அவ மேலே பரிதாபம் வரவே கூடாது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்க என்று தீர்க்கமாக கூறிய தன் அன்னையை வேதனையுடன் பார்த்தான் அபி. அம்மா, சாதனாவோட கடந்த காலம் எனக்கு அவசியம் இல்லாதது. இருந்தும் இதை தெரிஞ்சுக்க நினைக்கிறேன்னா அவளை அந்த கடந்த காலத்திலேருந்து மீட்டுருக்கு மட்டும்தான். நான் உங்க பையமா, நான் அந்த மாதிரி நினைப்பேன்னு நீங்க எப்படி நினைக்கலாம் என அபி வருத்தத்தோடு கேட்க வாசுகி அவன் நெற்றியில் முத்தமிட்டு, சாரிடா அபிக்கண்ணா, அம்மா இந்த விஷயத்துல அம்மாவா யோசிக்காம ஒரு பொண்ணா யோசிச்சு பார்த்துட்டேன் என அவனிடம் மன்னிப்பு கேட்டவர், மற்றபடி என் மகனை பற்றி எனக்கு தெரியாதா என்ன என்று பெருமையாக கூறி அவனை அணைத்து கொண்டார். அம்மாவும் பையனும் இப்படியே பேசிட்டு இருந்தா எப்போ என் பேத்தி வீட்டுக்கு போக போறீங்க என அதட்டிய பாக்கியம் அவர்களை உணவு மேடைக்கு அழைத்து சென்று தானே பரிமாறினார். அதனை வாசுகி மறுக்க, உங்க அம்மா பரிமாறினா வேண்டான்னு சொல்லுவியா வாசு என அதட்டி உட்கார வைத்தார். பின் இருவரும் காலை உணவை உண்டுவிட்டு சாதனா வீட்டிற்கு சென்றனர். போகும் வழியில் பூவும் பழமும் வாங்கி கொண்டார்கள். சாதனா வீட்டின் அருகே வண்டியை நிறுத்திவிட்டு அபியும் வாசியும் வெளிக்கேட்டை திறந்து அழைப்பு மணியை அழுத்தினான் அபி. சில வினாடிகள் கழித்து கதவை திறந்த மங்கை அவர்கள் இருவரையும் பார்த்து யார் என்று தெரியாமல் குழம்பினார். அதை அவர் கேட்கும் உண்மை, வணக்கம், என் பேரு வாசுகி தனசேகர், இவன் என் பையன் அபிமன்யு தனசேகர், அபி குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி, அதாவது இப்போ சாதனா வேலை பார்க்குற கம்பெனியோட எம்டி என்று தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார் வாசுகி. அவர்களை பார்த்து ஆச்சரியமடைந்த மங்கை, வாங்க வாங்க உள்ள வாங்க என்று அவர்களை அழைத்தார். அவர்களை அங்கிருந்த சோஃபாவில் அமர சொன்னவர் அடுப்படி உள்ளே சென்று தண்ணீர் கொண்டு வந்து குடிக்க கொடுத்தார். அவர்கள் தண்ணீர் குடிக்கும் வரை அமைதியாக இருந்தவர் பின்பு அபியிடம் திரும்பி, சார், என் பொண்ணை அன்னைக்கு அந்த ரவுடிங்கிட்ட இருந்து நீங்கள் தான் காப்பாற்றுனீங்கன்னு சாதனா சொன்னா. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஆஃபீஸ்லேயும் என் பொண்ணு மேலே விழுந்த பழியையும் நீங்கள் தான் போக்குனீங்கன்னு சொன்னா. ஒவ்வொரு முறையும் என் பொண்ணு ஆபத்தில் இருக்கிறப்போ நீங்கள் தான் அவளை காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார் என்று கையெடுத்து கும்பிட்டவரை ஒரு நொடி திகைத்து பார்த்தனர். பின்பு அபி வேகமாக வந்து அவரின் கையை கீழே இறக்கி விட்டவன், என்ன ஆண்டி நீங்க என்கிட்ட நன்றி சொல்லிட்டு என்று பதறியவன் சிறிது தயங்கிவிட்டு, நான் உங்களை ஆண்டின்னு கூப்பிடலாமா
என்று கேட்க அவர் சம்மதமாகவே தலையை அசைத்தார். அதே மாதிரி நீங்களும் என்ன சார்னு சொல்லக்கூடாது. என் பேர் அபிமன்யு. எல்லோருக்கும் அபி. உங்களுக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க என்று அன்பு கட்டளையிட்டான். ஆண்டி. அன்னைக்கு ஆஃபீஸில் சாதனா கிட்ட நேர்மை இருந்தது. அந்த நேர்மை தான் அவங்கள காப்பாத்துச்சு. என்று சாதனாவை உரிமையில் அழைக்கப் போனவன் மாற்றிக்கொண்டான். அதே மாதிரி தான் அந்த ரவுடி கிட்ட இருந்து காப்பாற்றினதும். அங்கே சாதனை இல்லாமல் வேற யார் இருந்தாலும் நான் அப்படி தான் செஞ்சுருப்பேன். நீங்கள் என் அம்மா மாதிரி தான். அதனால தயவு செஞ்சு நன்றி சொல்லாதீங்க ஆண்டி என்று சொல்ல மங்கை ஆச்சரியமாக அபியை பார்த்தார். எவ்வளவு பெரிய தொழிலதிபர்! எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் தன்னிடம் இயல்பாக பேசுவது மங்கைக்கு வியப்பாக இருந்தது. அதே சமயம் காரணமே இல்லாமல் இன்னொரு தொழிலதிபர் முகமும் அதிலிருந்த அலட்சியமும் அவர் மனதில் வந்து போனது. அதில் திடுக்கிட்டவர் தன்னை சமாளித்து கொண்டு, சாதனாவும் இதே தான் சொன்னா என்று கூற புரியாமல் பார்த்தான் அபி. இல்லை, இப்போ சொன்னீங்களே அங்கே சாதனை இல்லாமல் வேற யார் இருந்தாலும் நான் அப்படி தான் செஞ்சுருப்பேன்னு, இதைத்தான் நேற்று சாதனாவும் சொன்னா என்று கூறினார். அதை கேட்ட அபி மனதுக்குள், சனா பேபி, என்னை பற்றி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கியா? ஆனால் இது உனக்கு புரியுமான்னு தெரியலையே என மங்கை அறியாமல் பெருமூச்சு விட்டான். அபியும் மங்கையும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த வாசுகி, பயபில்லை என்னம்மா போட்டு தாக்குறான், என்னோட உதவியே இவனுக்கு தேவைப்படாது போல இருக்கே என்று அபிக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தவர் அவர்கள் பேசுவதை புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தார். அதில் அவர் தலையிடவே இல்லை. பின் மங்கை வாசுகியை பார்த்து, தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்கள் என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். உங்கள் பொண்ணு சாதனாவை எங்கள் வீட்டுக்கு மருமகளை அனுப்புவீங்களான்னு கேட்க வந்திருக்கோம் என்று வாசுகி சுற்றி விளைக்காமல் நேரடியாக விஷயத்துக்கு வர மங்கை அதிர்ச்சியாகி அப்படியே நின்று விட்டார். அவரின் அதிர்ச்சியான தோற்றத்தை பார்த்த வாசுகி எப்படி அழைப்பது என்று தெரியாமல் சமந்தி என்று அழைத்தார். அவரின் அதிரடியான அழைப்பில் தன்னை மீட்டு கொண்டவரின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக விழ அவரை பார்த்து கொண்டிருந்த அபியும் வாசுகியும் திகைத்து நின்று விட்டார்கள். என்னாச்சு, நாங்கள் ஏதாவது தப்பாக கேட்டுட்டோமா என குழம்பியவர், அபி என் பையன் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. அபி ரொம்ப நல்ல பையன், சாதனாவை உயிராக நேசிக்கிறான். ஆனால் சாதனா மனசில் ஏதோ கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த கஷ்டத்தை போக்கின பிறகுதான் தன்னோட காதலை சாதனா கிட்ட சொல்லணும்னு இருக்கான். ஆனால் இதை பற்றி சாதனா கிட்ட பேச முடியாது இல்லையா? அப்படி பேசினா அவரோட காயத்தை மேலும் கிளறி விட்ட மாதிரி ஆயிரும். அதனால தான் நாங்கள் உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். சாதனாவோட கடந்த காலம் எங்களுக்கு தேவை இல்லாதது தான். ஆனால் அதை சாதனா மறந்துட்டு சந்தோஷமாக இருந்தால் அதை பற்றி கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் சாதனா அவளுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டு அதை விட்டு வெளியில் வர மாட்டேன்னு சொல்கிறப்போ அதுக்கான காரணம் தெரியணும் இல்லையா என்று வாசுகி இதமாக பேசினார். வாசுகியின் இதமான பேச்சு மங்கையின் மனதில் அழுத்தி கொண்டிருந்த இத்தனை வருட பாரம் கண்ணீராக வெளியேற, ஐயோ, எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நாங்களே நாசம் பண்ணிட்டோம். அழகா சிட்டுக்குருவி மாதிரி சுற்றி தெரிஞ்ச எங்கள் பொண்ணை ஒரு காமுகனுக்கு கட்டி கொடுத்து அவள் வாழ்க்கையே கெடுத்துட்டோம் என்று கதறியவரை தேற்ற முடியாமல் இருவரும் சிலையாக நின்றனர். சாதனாவுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்துவிட்டது என்பதை அறிந்து கொண்ட அபியும் வாசுகியும் இனி என்ன செய்ய போகிறார்கள்? சாதனா யாரை திருமணம் செய்து கொண்டாள்? எதற்காக அவளின் திருமண வாழ்க்கை பாதியிலேயே நின்றுவிட்டது என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம். தேங்க்யூ.